ஏன்? எல்லா ஸ்டேஷன்லயும் மெசேஜ் கொடுத்தாச்சு சார். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. என்ன கேட்டா அவன் இந்த ஏரியா விட்டே ஓடி இருப்பான் சார். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த அசிங்கம் நமக்கு தான் சார். நமக்கு இல்ல, எனக்கு. என்னோட விருப்பத்தினால தானே ஜாமீன் கிடைச்சு அவன் வெளியே வந்தது. ஒரு கொலையை அவன் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னா நடந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் நான் பயந்தேன். நான் பண்ண கெஸ்ஸிங் தப்பா இருக்கும்னு இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அவனோட ஜாமீனுக்கு நின்னது சோஃபியா ஹாசன், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோஃபியான்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. உங்களை பார்க்கணும்னு ஆஃபீஸ் வந்திருந்தாங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் எனக்கு கால் பண்ணான். அப்புறம் அவன் ஃபோன்ல ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான். மன்னிப்பு கேட்டான். உன் கழுத்தை பிடிச்சத நான் பண்ண பெரிய தப்புன்னு சொன்னான். அப்புறம் அவன் என்கிட்ட முறையா அவன் என்ன லவ் பண்றதா சொன்னான். எனக்கு என்னோட ராகுல் திரும்ப வேணும் சார். நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அரவிந்த், சோஃபியாவை சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விடு. ராகுல் கிருஷ்ணாவோட அடுத்த டார்கெட். அது ஒரு காரணத்தினாலையும் சோஃபியா ஆகக்கூடாது. சரிங்க சார். சோஃபியா அவன் அப்படி பண்ணுவான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவனோட வார்த்தைகளை உறுதியா நம்மளால நம்ப முடியாததுனால முன்னேற்பாட நம்ம இதெல்லாம் செய்யணும். வாங்க. கொலைகாரன் யாரு சார்? எப்படி நடந்ததுன்னு தெரியல. கேஸோட போக்க பத்தி நீங்க ஐஜி வர்கீஸ் கிட்ட சொன்னதை எப்படியோ கேள்விப்பட்டுக்கிட்டு இந்த ஆளு இங்க வந்து நிக்கிறார் சார். நீங்க ஏமாற வேண்டி இருக்குமே ஆண்டனி. இந்த கொலைகளை பண்ணது எந்த அரசியல்வாதின்னு
நீங்க இப்பவும் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் சும்மா தான் அதை சும்மாலாம் இல்ல, தெரிஞ்சுதான் கேட்டேன். கேஸ் விசாரணைய திசை திருப்ப வேணும்னே செஞ்சிருக்க. ராகுல் கிருஷ்ணா என்ன எதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு ஆபீஸ்ல நடந்த என்கொயரி, இப்போ அதை விசாரிச்சு நீ வந்திருக்க. என்னை விட கேஸ நீ நல்லா ஃபாலோ பண்ற போல இருக்கு. சார் சார் அது வந்து தெரியும். இன்டெலிஜென்ஸ் ஐஜி வர்கீஸ் சாருக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு கதையில நீயும் ஒரு கேரக்டர். நேத்து எனக்கு நடந்த கொலை முயற்சி, அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எங்களுக்கு சொல்லல. பரவாயில்ல, உங்க சூழ்நிலையை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். நீங்க போலாம். கேஸ் இன்ஃபர்மேஷனை நானே கூப்பிட்டு சொல்றேன். ஓகேவா? வரேன் சார். சார். குட் மார்னிங் சார். கேஸை பத்தி பேசுறதுக்கு இந்த பங்களாவை தவிர வேற இடமே இல்லையா? இங்க ஒரே டஸ்டா இருக்கு. மன்னிக்கணும் சார். ராகவ் நம்பியாரும் மீரா நம்பியாரும் கொலை பண்ணப்பட்டது எப்படின்னு ப்ரூவ் பண்றதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் இந்த வீடு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ப்ளீஸ். ஓகே ஓகே. ராகுல் கிருஷ்ணா இவங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆசிரமத்தில் நல்லவனா இருந்த இவனோட வாழ்க்கை வழி மாறினது ஒரு நாள் சாயங்காலம் தான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே வணக்கங்கம்மா. கிருஷ்ணா. வணக்கம். இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சதா கிளாஸ்? ஆமாம்மா. நில்லு. நாளைக்கு முக்கியமான நாள்னு உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நாளைக்கு அஷ்டமி ரோகிணி, நீ பிறந்த நாள். நான் மறக்கல. சரியா போச்சு. மறதி இருந்தாதான் மனுஷனா வாழ முடியும். அப்புறம் நாளைக்கு உனக்கு இன்னொரு விசேஷமான நாள். நாளைக்கு இந்த ஆசிரமம் எங்க எல்லாரையும் விட்டு நீ போகணும். போணுமா? எங்க? இந்தா இத படிச்சு பாரு. அன்புள்ள அம்மாவிற்கு, நாளைக்கு அஷ்டமி ரோகிணி. என்னோட மகனை அம்மாவுக்கு கொடுத்த அதே நாள். ரொம்ப வருஷங்களா நமக்கு இந்த நாள் தான் கடந்து போயிட்டே இருக்க. மறுபடியும் இதே நாள் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இதுக்கப்புறமாவது ராகுல் என் கூட இருக்கணும்னு. அவனை நான் உரிமையோட திருப்பி கூப்பிடுறேன். மனப்பூர்வமா நீங்க அவனை வழி அனுப்பி வைக்கணும். முன்னாடி நீ எங்க கையில கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சு. உன் அருணா கயிறுல உன்னை என்னைக்கு கேட்டாலும் திருப்பி கொடுக்கணும்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு லெட்டர். நீ போயாகணும் ராகுல். எல்லாம் நல்லதா நடக்க நாங்க வேண்டிக்கிறோம்.